சொல்லிருக்கான். இரண்டாவது ஆசை பொண்ணு ஆசை. அடேப்பா பொண்ணு ஆசை. நான் இருக்காங்க பாரு தாய்மார்கள். ஆமா. தாய்மார்களை எங்கயாவது வெளியில போனோம்னு கூட்டிட்டு போனோம்னு வையே. சரி. ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கல்யாண வீட்டுல பொண்ணுக்கு கல்யாணம் அன்னைக்கு அந்த அம்மா அடிவயம் செயின் போட்டிருப்பா. அடேப்பா லாங் செயின் போட்டுப்பா. அதுக்கு பேரு லாங் செயின். லாங் செயின். இந்த அம்மா என்னவா தெரியுமா? என்னமா செய்வா? லேசா அவ வீட்டுக்கார கண்ணை காட்டுவா. என்ன கண்ணை காட்டுவா? அங்க கல்யாண வீட்டுல போய் கண்ணை காட்டுதா? ஏயா அங்க பாருங்க. என்ன? பொண்ணுக்கு அடி வயித்து வரைக்கும் நீளமா செயின் போட்டிருக்கா. ஆமா போட்டுக்கா போட்டுக்கா. எனக்கு அடுத்த வருஷத்துல அதே மாதிரி செயின் எனக்கு வேணும். அப்படி கூட செயின் வேணுமோ அப்படினு கேப்பா. அப்ப பார்த்த உடனே ஆசைப்படுகிறோம் இல்லையா? ஆசைப்படுறோம். அதுக்கு பேர் தான் பொண்ணு ஆசை. அதுதான் பொண்ணு ஆசை. மூன்றாவது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. அது என்ன முக்கியமான ஆசை? யாருக்கும் இருக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை. திகட்டாத ஆசை. அதுதான் பெண் ஆசைன்னு இருக்கான். அடேப்பா பெண் ஆசை. பெண் ஆசைனா அப்பா சும்மா சொல்லக்கூடாது. என்னம்மா? கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்பானா. பொண்ணு ஆசை. மண்டையில முடி இல்ல நீ பொண்ணு கேட்கலாமையா? இவர் மண்டையிலே முடி இல்லையா? இவர் சித்தப்பாவுக்கு பொண்ணு வேணுமா? சித்தப்பாவுக்கு முடி இருக்குமா? சுத்தமா இருக்காது முடி. சாவ போற நாளையில சைஸ் கப்பல். சைஸ் கப்பல் கேட்க உனக்கு. அப்ப இந்த ஆண்டவன் மனிதர்களுக்கெல்லாம் இந்த மூன்று ஆசைகளையும் கொடுத்து எண்சான் உடம்பை கொடுத்தார், நாமளுக்கு ஒரு சான் வயசை கொடுத்தார். அதுல ஒரு சான் வயசை கொடுத்தார். அப்ப இந்த எண்சான் உடம்பிலே ஒரு சான் வயசை கொடுத்து இறைவனாகப்பட்ட சிவபெருமான் இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகையை உண்டு பண்ணினார். அழகா உண்டு பண்ணினார். பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. 30 நாளிகை. 30 நாளிகைனா எத்தனை மணி நேரம்? 30 நாளிகைனா 12 மணி நேரம். 12 மணி நேரம். 12 மணி நேரம். 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம் என்பார்கள். அதிலே ஆண்டவன் பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்க கூடிய நித்திரையான உறக்கத்தை கொடுத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டு காடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாதவனுக்கு 84 லட்சம் கோடி சிவராசிகளை ஆண்டவன் படைத்தார். இத்தனையும் படைத்த இந்த உலகத்திலே பட்டினி இல்லாம காக்கணும் இல்லையா? அதனாலே ஆண்டவனாகிய பகவான் மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று அவர் எப்படி படியிழந்து வருகின்றார்? நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியிழந்தார் படியிழந்தார் அவர் நாடு எங்கும் படியிழந்தார் படியிழந்தார்
கொடுத்தாள். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவர்தான் பொண்டாட்டி. ஏன் உன் வீட்டுக்காரம்மா பிடிக்கலையா? என் வீட்டுக்காரம்மா பிடிக்கலன்னு சொல்லல. பிறகு நான் வில்லுப்பாட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனோம்னா என் பொண்டாட்டி சட்டாப்பையோட நிக்க வாசல்ல. சட்டாப்பையோட நிக்காளா? ஆமா. சட்டாப்பையோட ஏன் நிக்கா தெரியுமா தாத்தா? எதுக்குமா? நீ வில்லுப்பாட்டுக்கு போயிட்டு கொண்டு போய் ரூபாய ஆச்சிய கையில கொடுத்தேனா ஆச்சி ரூபாய வாங்கி மடியில வச்சுட்டு சட்டாப்பைய வச்சு 2 தோசையை சுட்டு கொடுப்பா. நீ ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டு ரூபாய மட்டும் கொண்டு கொடுக்கலன்னு வையி, சட்டாப்பைய திருப்பி அடுப்புல காய வச்சு செவிட்ல 2 பூசையை கொடுப்பா. அதுக்குத்தான் செவிட்லயும் கொடுப்பா. மிஞ்சி போனா பெட்டியிலே கொண்டு போடுவா. நான் இதுக்கு தான் பயந்து போய் என் பொண்டாட்டிக்கு பயந்து நான் வாசல் நிக்கிறத பார்த்த உடனே சரி ரூபாய் எடுத்து அவ கையில கொடுத்துருவேன். அப்படி இருந்தா தானே நீ சொன்ன பேச்சு கேப்ப. ஆமா, ரூபாய் கையில கொடுத்த உடனே அப்படியே பல்ல காட்டுவா. ஆமா, பல்ல காட்டுவாளா? இனிப்பா அப்படியே சிரிப்பா. சோறு பொங்கி வச்சு திங்கும்போது எப்படி இருக்கு? சாப்பிடும்போது நல்லா இருக்கு. ரூபாய் வாங்கும்போது பல்ல காட்டுதாளா? ஆமா. சோத்தை திங்கும்போது பிற பல்ல காட்ட மாட்டீங்களோ? உழைச்சு கையில கொடுத்தா தான் அவன் சோறு பொங்கி வைப்பா. அதானே கேட்க நியாயம் தானே. பிறகு அப்போ அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாமளை கேள்வி கேட்பதற்கும் நாமளை கவனிப்பதற்கும் ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் நம்ம தவறான வழியில போகவே மாட்டோம். கரெக்டா நடப்போம். நம்மளை கேட்கறதுக்கு யாரும் இல்ல, கண்டிக்க ஆள் இல்லைன்னு வைங்க, நம்மளை கேட்க யாரு இருக்கா, நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கழுத கட்ட குட்டிச்சவர் மாதிரி அப்படியே போயிரும். அப்படின்னு ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு உழைச்சாலும் அம்புட்டையும் குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடப்பான். அத்தனையும் அழிச்சிட்டு வந்துருவான். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா பிறவே பெண்ணா பிறந்தா இருந்து வரவு செலவு பார்த்தான்னா நம்மள நேர் வழியா நடத்துறதுக்கு அவதான் சரியான வழியா பயன்படுத்துவா. அதை விட்டுட்டு பொம்பளை கேட்கறதுக்கு ஆள்னா என்ன செய்ய முடியும்? அப்போ அதை போலத்தான் இந்த ஆண்டவனாகிய பகவானுக்கு படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழங்கள் எல்லாம் கொடுத்து கலைப்பாரி இளைப்பாரி கைலாசத்திலே கொலைவிருந்து வருகிறார்கள். அப்படி கொலைவிருந்து வருகின்ற போது மறுநாள் பொழுது விடிந்த உடனே சிவபெருமான் என்னைக்கும் போலவே அன்னைக்கும் படியிழக்க வேணும் என்று புறப்பட்டு வருகிறார். அப்ப இந்த பார்வதி சும்மா இருப்பாளா? ஆண்டவனை கூப்பிட்டு ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி, நீங்க உலகம் எல்லாமே ஆண்டவன் அன்றாடமும் அமுதளந்து வாரீங்க. அப்படி உலகம் எல்லாமே நீங்க படியிழந்து வருகின்ற போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாருமே யாரை வணங்கி வருகிறார்கள்? பார்வதி, உலகத்தை படைத்து பாதுகாத்து 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கிறேன். 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய என்னை தானடி எல்லாரும் வணங்குவாங்க. அப்படி இருக்கும் போது ஆண்டவன் மீது உனக்கு என்னடி சந்தேகம் வந்து விட்டது? ஆண்டவா, 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கிறேன் என்று சொன்னீர்களே, அப்ப உலகத்துக்கே கடவுளாக இருந்து கொண்டு எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வாரீங்க. அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, நான் இந்த உலகத்தை படைத்தது ஒரு நாள் முதலாக ஒவ்வொரு வேலையை செய்வதற்கும் ஒவ்வொரு ஆள் வச்சிருக்கேன். ஒவ்வொரு ஆளுனா எப்படி? அதாவது இப்போ கங்கையை சுமக்கணுமானா நீரை சுமப்பதற்கு ஆண்டவன் கங்காதேவியை படைத்திருக்கிறார். காசை கொடுக்க வேண்டுமானால் வாயு தேவன் இருக்கிறார். மழை பொழிய வேண்டுமானால் வருணராஜன் இருக்கிறார். அப்போ இப்படி ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு ஆள் வைத்திருக்கும் போது உலகத்திலே இரவும் பகலும் வர வேண்டும் என்று சொன்னாலே யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.